நாங்கள் யாரையும் ஒரு குறைவாய் எண்ணக்கூடாது. நாங்கள் யாரையும் தாழ்வாய் எண்ணக்கூடாது. ஏனென்றால் நேற்று ஒரு காரியம் நடந்தது. குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ளே இத்தனை வருஷம் நான் 10 வருஷத்துக்கு மேலே நான் சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் கூட அவ்வளவு ரைட்ஸை நான் கொடுத்ததில்லை. நேற்று சுவிசேஷம் செய்து கொண்டிருந்த போது, அந்த இடத்திலே பிரேப்பிடிக் கொண்டிருந்த போது, அந்த கவர்பி பட்டணத்திலே இருக்கின்ற ஒரு விடுதலை ஆகாத மனுஷன் என்று மற்றவர்களால் பார்க்கப்படுகிற மனுஷன், ஒரு மற்றவர்களாலே பிச்சைக்காரன் என்றோ அல்லது ஒரு தாழ்வாய் நினைக்கத்தக்க ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் அந்த இடத்துல இருக்கிறார். நாங்கள் அடிக்கடி காண்கின்றோம். நேற்று நாங்கள் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு ரைட்ஸை கொடுத்து கொண்டு இருந்தபோது, சொல்லி கொண்டிருந்த போது, அந்த வாலிபன் திடீரென்று வந்தான். என் இடத்துல ஓடி வந்தான். ஓடி வந்து கேட்டார், I am safe in Jesus' name. What I want to do என்று. எனக்கு உடனே ஒன்றும் சொல்ல முடியல. என்னோட கையில் இருந்தது ரைட்ஸ் தான். நான் இதை கொடுத்து அவனிடத்திலே சொன்னேன், கொண்டு போய் கொடு என்று சொல்லி. நான் இவ்வளவு கொடுத்திருப்பேன். ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள திரும்ப வந்தான். திரும்ப கொடுத்தேன். அவன் கொடுத்து 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 கொண்டே இருந்தான். நான் நினைக்கிறேன் ஒரு 1 ஹவருக்குள்ள அவன், நான் நினைக்கிறேன் ஒரு 200க்கும் 300க்கும் அதிகமாய் கொடுத்திருப்பான். நான் வந்த சகல வெள்ளக்காரருடைய ஜனங்களிலே, வாலிப பிள்ளைகளுடைய ஜனங்களிலே அந்த ரைட்ஸை கண்டேன். அவர்கள் வாசிக்கின்றார்களோ வாசிக்கலையோ, அவர்கள் வீசுகின்றார்களோ வீசலையோ, ஆனால் அவன் அந்த நேரத்திலே ஓடிக்கொண்டே இருந்தான். நான் அந்த இடத்திலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், பிதாவை இவனை தொடும், என்று அவனை தொடும் என்று. அவன் என்னை எல்லாரும் ஒரு இலக்காரமாய்த்தான் பார்ப்பார்கள். அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் ஒரு குடிகாரன், போதைக்கு அடிமையாக இருக்கின்றான் என்று சொல்லி. ஆனால் அந்த ஒரு மனுஷனை கொண்டு தேவன் நேற்று ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே, ஒரு மணித்தியாலத்தை விட குறைவான மணித்தியாலத்துக்குள்ளே அவன் ஒரு 300க்கும் அதிகமான குழந்தைகளை கொடுத்தான். என்னிடத்தில் வேண்டி கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் மீண்டும் வந்து கொண்டே இருந்தான். ஆனால் எங்களிடத்தில் இருந்தது ஒரு குறிப்பிட்டது தான். அதை தேவைப்படும் என்று சொல்லி நான் சொன்னேன், நீ நன்று அடுத்த கிழமையும் வா, நாங்கள் இந்த இடத்துல நிற்போம் என்ற. ஓகே, ஐம் கம்மிங் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் யாரும் உங்களை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த சிந்தையை விட்டு, நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன் என்று நினைக்கின்ற அந்த நினைவை விட்டு, தேவன் என்னை எப்படி பார்க்கின்றார், அல்லது தேவன் என்னை எவ்வளமாய் நடத்த நினைக்கின்றார், அவ்வளமாய் எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும். நான் மற்றவர்கள் என்னை நினைக்கிறார்கள், மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், அந்த காரியங்களை குறித்து நான் நினைக்கிறதில்லை. நான் சொல்லுவேன் சில வேளையில், ஐ டோன்ட் மைண்ட். அவங்க என்னை அழைச்சிட்டு போகணும், சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு சிரிச்சுட்டு போவாங்க, ஐ டோன்ட் மைண்ட் நான் சொல்லி. சில அவங்க என்ன சிரிச்சுட்டு போவாங்க, ஐ டோன்ட் மைண்ட் என்று சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல சொன்ன போது வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனான், ஜீசஸ் செத்து போனார் சிலுவையில் என்று. அதை பார்த்து ஒருவர் சிரித்தார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இன்றைக்கு நீங்கள் சிரிக்கிறீர்கள், நாளைக்கு அழ வேண்டி வரும் என்று சொல்லி நேற்று நடந்த இந்த காரியத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒப்புறுதல் ஓடுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஒரு ரைட்ஸ் ஒரு மனிதனுடைய மரணத்தில் இருந்து அவனை விடுவிக்கும். நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேசினான். என்னுடைய இருதயத்திலே தேவன் வைத்தபடி, தேவன் குடும்பம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கின்றார், ஒரு குடும்பமானது எவ்வளமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய குடும்பம், அது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் தேவனுக்குள்ளே எவ்வளமாய் காணப்பட வேண்டும் என்று. ஏனென்றால் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் எப்படியாவது வஞ்சித்து விடலாம் என்று தான் பார்க்கின்றான். அவன் அழித்து விட நினைக்கின்றான், தேவனோ காக்க நினைக்கின்றார். நாங்கள் நடுவிலே இருக்கின்றோம். நாங்கள் காக்கின்றவரிடத்திலே போய்விட வேண்டும், அழிக்க நினைக்கிறவனிடத்திலே போய்விடக்கூடாது. நாங்கள் தேவனால் காக்கப்பட, நாங்கள் தேவனால் பாதுகாக்கப்பட, தேவனுக்கென்ற ஒரு சந்ததியை உண்டு பண்ணி, நாங்கள் அந்த சந்ததியூடாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் வாழ வேண்டுமானால் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கின்றது.
நான் நிறைய இடங்களிலே பார்க்கின்றேன், நான் சொல்லுவதற்கு வேதனைப்படுகின்றேன். தேவனுடைய பிள்ளைகளினுடைய பிள்ளைகளாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கின்றேன். மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய அந்த அவர்களாலே கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதையும் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுவதையும் புறஜாதியர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவமாக்கப்படுகிறதையும் இந்த வார்த்தையினிடத்திலே வருகிறது. நான் சொல்ல விரும்பல, ஆனாலும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் நாமம் மிதிக்கப்படுவதையும் காரணமாய் நாங்கள் இருக்கின்றோம். தேவன் எங்களுக்காக தன்னை அடிக்க கொடுத்தார், தன்னை அவ்வளமாய் தாழ்த்தினார். நான் என் ஜீவனையும் விட தயாராக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு அளவுக்கு பண்ணக்கூடாது. கிறிஸ்துவை மறுதலி என்று சொன்னபோது கூட எத்தனையோ பேர்கள் நோ, நான் செத்தாலும் சாவேன்னு தவிர கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி இரத்த சாட்சியாய் எத்தனையோ லட்சம் பேர் வாழ்கின்றார்கள். வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வேண்டும். எப்படின்றா, என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என் ஜீவனை விட மேலானது, என்னுடைய சரீரத்தை விட மேலானது என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் ஒரு கவனம் இல்லாமல் அல்லது ஒரு தெளிவில்லாமல் நாங்கள் வாழுகின்றோம். ஒரு குடும்பம் என்பதை கர்த்தர் உருவாக்கினது ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உண்டு பண்ணி அவர் தன்னை சுமந்து செல்லும்படி, தன்னுடைய சாயலை சுமந்து செல்லும்படிதான் அவர் உண்டு பண்ணினார். தான் அவர்களோடு சஞ்சரிக்கவும் அவர்கள் தன்னோடு வாழவும் அவர்களுக்கு நித்திய காலமாய் தன்னுடைய சமூகத்திலே காணப்படவும் அவர்களை உண்டு பண்ணுகின்றார். ஆனால் பிசாசானவன் வந்து வஞ்சித்து விடுகின்றான். பிசாசானவன் வஞ்சித்தபடியினால் அவர்கள் தேவனை விட்டு தூரப்படுகிறார்கள். அவர்களுக்கு மரணம் வருகின்றது. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். பிள்ளை சகோதரனை கொலை செய்கின்றான். பாவம் வருகின்றது. அங்கு பாவம் பூமியிலே வந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமைதான். நாங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து நாங்கள் வாசித்து கொண்டு போவோமானால், நான் இன்றைக்கு ஆதியாகமத்திலேயே நாங்கள் இருந்து போகின்றோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே தேவன் கட்டளை இடுகின்றார், நீங்கள் இவைகளை செய்யாதிருங்கள் என்று சொல்லி. 3வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். நான் வாசிக்க விரும்புகின்றேன். 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அந்த தந்திரம் வஞ்சனைக்கு ஏதுவாயிருந்தது. அந்த தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் சொல்லுகின்றார், நீ இதை புசிக்காதே என்று சொல்லி, அதாவது புசிக்கும் நாளிலே தொடவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் தொடவோ அல்லது புசிக்கவோ வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் புசிக்கின்ற நாட்களிலே உங்களுக்கு மரணம் வரும் என்று சொல்லி. ஆனால் அதில் தேவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார், நீங்கள் அதை தொட வேண்டாம். இட்ஸ் மை ஆர்டர், இட்ஸ் மை கமாண்ட்மெண்ட். பட் என்ன செய்யறாங்க? அதை மீற வைக்கிறது அந்த
அந்த பிசாசாகிய சர்ப்பம், அந்த வஞ்சனையுள்ள அந்த சர்ப்பம், அந்த தந்திரமுள்ள சர்ப்பம் என்ன அது சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் 4வது வசனத்தில் பார்க்கலாம், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. ஆனால் பிசாசாகிய சர்ப்பம் சொல்லுகிறது, வஞ்சிக்கிறதான சர்ப்பம், தள்ளப்பட்ட அந்த ஆவி சொல்லுகிறது என்னென்று சொன்னால், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தைக்கு அது ஆப்போசிட்டா இருக்கின்றது. ஒரு மனுஷனுக்கு சாக விருப்பம் இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கு சாக விருப்பம் இல்லை. 102 வயசுள்ள ஒரு தாயிடத்திலே பேரப்பிள்ளை 4வது தலைமுறையுள்ள பிள்ளை போய் கேட்டுதான், பாட்டி உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னது, நான் செத்துடுவேனோன்னு எனக்கு பயமாயிருக்குன்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷனுக்கு சாவை அவன் விரும்புகிறதில்லை எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. அதனாலே தான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஜீவனோடு இருக்கும்படி நான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் அதை புசிக்கின்ற நாளிலே உங்களுக்குள்ளே மரணம் வந்துவிடும். அதனால் நீங்கள் அதை புசிக்காதீர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனால் அந்த சர்ப்பமானது சொல்லுகிறது, இல்லை, நீங்க புசித்தாலும் நீங்கள் சாவதில்லை என்று தேவன் அறிவார். அப்ப தேவனுக்கு தெரியும், நீங்கள் புசித்தாலும் சாக மாட்டீர்கள் என்று சொல்லி. என்று சொன்ன உடனே இவர்களுக்கு அதை மீறுவதற்கான ஆசை வருகின்றது. அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஏவாள் அதை பார்க்கின்றால், பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் என்று சொல்லி, அது ஜீவனை அது எங்களுக்கு தரத்தக்கதுமாய் இருக்கின்றது என்று. அப்பொழுது 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அவள் கண்டு பறித்து புசிக்கின்றார். இதில் 4 காரியம் இருக்கின்றது. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கின்றதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய். இந்த 4 கர்த்தர் வெறுக்கின்ற காரியம். நாங்கள் பைபிளிலே தேடி பார்ப்போமானால் இந்த 4 காரியமும் கர்த்தர் வெறுக்கின்ற காரியம். ஏனென்றால் இந்த கண் அழகை பார்க்க தேவன் படைக்கவில்லை. இந்த கண் கர்த்தரை பார்க்கும்படி. அப்ப கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே உலாவிக் கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் இதை பார்த்து அங்கு புசித்தவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். தேவனை பார்த்த கண்கள் அன்று அதற்கு பின்பு தேவனை பார்க்கவும் தேவனோடு சஞ்சரிக்கவும் முடியாமல் போய்விட்டது. எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் இந்த பூமியில் உள்ளவைகளை பார்க்கலாம். ஆனால் அவைகள் நாங்கள் இச்சித்துக் கொள்ளாதபடிக்கு கவனமாயிருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடையதை தவிர மற்றுடைய எந்த ஒன்றையும் நீ தொடாதே, இச்சிக்காதே என்று சொல்லி. அன்பு தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது. அவர் எங்களிலே அன்பாயிருக்கின்றார். ஆனால் நீங்கள் கேட்கலாம், பிசாசு சொன்னது போல அவர்கள் சாகவே இல்லை தானே என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, தேவன் ஒரு மனுஷனை உண்டு பண்ணும்போது அவனை சாவாமையுள்ளாதவனாய்த்தான் ஆதாமை, என்றென்றும் ஜீவனோடு இருக்கிறவனாய்த்தான் ஆதாமை உருவாக்கினார். அங்கு ஏதெனிலே 2 கனியை வைக்கின்றார். ஒன்று அவன் அதை புசித்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கத்தக்கதான ஒரு கனியை வைக்கின்றார். ஒன்று மற்ற கனியை புசித்து அவன் மரணத்தை பெற்றுக்கொள்ளும்படி வைக்கின்றார். ஆனால் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்திடுவான் என்றதை அறிந்த அந்த சர்ப்பம், அவன் ஜீவனோடு வாழ்வான் என்பதை அறிந்த சர்ப்பமானது அவன் ஜீவனோடு இருக்கக்கூடாது, அவனுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனை வஞ்சிக்கின்றது.
அதுதான் உண்மையாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நான் ஜீசஸ் 22வது வசனம் சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 22வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க ஒருவராய் நம்மை போல ஆகிவிட்டான். அவனுக்கு தெரிகிறது இனி நன்மை தீமை, மரணம் இன்னதென்று அவனுக்கு தெரிந்து விட்டது, ஜீவன் இன்னதென்று தெரிந்து விட்டது. அதனாலே இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் என்ன நினைக்கின்றார் என்றால், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கின்றது, அவன் அதை புசிப்பானாகில் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு நான் செய்ய வேண்டும். அதனாலே அவன் அதை புசித்து அவன் உயிரோடு இராதபடிக்கு அவனை அவர் ஏதேனை விட்டு அனுப்புகின்றார். எங்களுடைய வாழ்விலும் 2 காரியம் இந்த பூமியிலே எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜீவனுக்கு ஏதுவானபடி நாங்கள் இந்த ஜீவ புத்தகத்திலே எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்க வழி, மரணத்துக்குள்ளே நடக்கத்தக்க வழி, 2 இருக்கின்றது. நாங்கள் ஒரு காரியத்தை கை கொள்ளுவோமானால் நாங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம் என்றும், நீங்கள் இதை மீறுவீர்களானால் மரணத்துக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லியும் இந்த ஜீவ புத்தகம் எங்களுக்கு காண்பிக்கின்றது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாங்கள் ஜீவனுக்கு ஏதுவானபடி நாங்கள் காணத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு இருப்போமானால் என்றும் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க முடியும். இந்த சரீரம் அழிந்து போகும். ஆவி ஆத்ம சரீரம் 3 பகுதி. இந்த சரீரம் ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கின்றது. ஆவி கர்த்தருடையது, ஆத்மா கர்த்தரால் இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சரீரம் அவர் உண்டாக்கினது. ஆவி அதை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அது தேவனுடைய ஆவி, அது தேவனிடத்திலே போய்விடும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு போய்விடும். ஆத்மா தான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கின்றதா நரகத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றதா என்கின்றது. இது ஆவி ஆத்மா வேறு. ஆவி ஆத்மா சரீரம் அது டிஃப்ரெண்ட் சாப்டர். நான் அதை ஒரு நாளைக்கு நான் பேசுவேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா தான் என்னுடையது. இந்த சரீரம் அழிந்து போய்விடும். ஆவி தேவனுடைய ஆவி, அது எங்களுக்கு கொடுத்தது தேவனிடத்திலே போய்விடும். இந்த ஆத்மா என்னுடையது. இந்த ஆத்மா தான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அல்லது நரகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த அது கூட நித்திய காலமாய், அதாவது கர்த்தராகிய தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வரைக்கும் இந்த ஆத்மா உயிரோடு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். ஒன்றில் நித்திய ஜீவனிலே உயிரோடு இருக்கும், இல்லை என்று சொன்னால் இந்த ஆத்மா நரகத்திலே நித்திய அக்னியிலே வெந்து கொண்டு தான் இருக்கும். நித்திய அக்னியிலே போனால் கூட அந்த ஆத்மா செத்து விடாது. அந்த ஆத்மா கர்த்தர் அதை நிறைவுக்கு கொண்டு வரும் மட்டும், அது பெரிய சாப்டர், நான் அதுக்கு போக விரும்பலை. அதை நிறைவுக்கு கொண்டு வரும் மட்டும் இந்த ஆத்மா உயிரோடு தான் இருக்கும். ஆத்மா உயிரோடு இருக்கும்படி தான் தேவன் இந்த ஆத்மாவை ஆதாமுக்குள்ளே வைத்தார். இந்த ஆத்மாவுக்கு ஜீவனோடு என்றென்றும் நாங்கள் ஜீவனோடு வாழ்கிறது என்றால் தேவனோடு தான் வாழ வேண்டும். நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நாங்கள் தேவனுடைய மகிமைக்குள்ளே காணப்படுகின்றோம். வெளிப்படுத்தலே நாங்கள் வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய மகிமைக்குள்ளே தேவனோடு கூட வாழுகிற நாம் தான் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றவர்களாய் பைபிள் காணப்படுகின்றது. அதே போலதான் தேவனாகிய கர்த்தரோடு ஆதாம் ஜீவன் உள்ளவனாய்த்தான் அங்கு காணப்பட்டான். அங்கு உலாவிக்கொண்டு அதை பிசாசானவன் தேவனிடத்திலே இருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி கொண்டு வந்து போட்டு விட்டான். இன்றைக்கும் இந்த பூமியிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், ஆபிரகாமினுடைய சந்ததி என்று சொல்லலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனானால் என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ளதாக இருக்கும்.
நான் தேவனுடைய வார்த்தையை மீறுவேனாகில் வெரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாவமானது கற்பம் தரித்து மரணத்திலே போய்விடக்கூடாது. ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம், அது இச்சை வருகின்றது, அது எங்களுக்குள்ளே கற்பம் தரிக்கின்றது. அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தால் அந்த பாவம் எங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். ஏன் என்று சொன்னால், எங்களை அழிக்கத்தான் ஒருவன் தெரிகின்றான். அவன் எங்களை அழித்து விடாதபடி நாங்கள் காணப்படத்தக்கதாய் காணப்பட வேண்டும். அந்த புசிக்கின்றதற்கும் புசிக்கின்ற ஆசைகளும் பார்வைக்கு இன்பமாய் தோணுகிறதும் புத்தியை தெளிவிக்கிறது அறிவுள்ள காரியங்கள். புத்தி நல்லதுதான், எங்களுக்கு புத்தி ஞானம் இருக்கிறது நல்லதுதான். அந்த புத்தி ஞானம் அந்த கர்த்தர் செத்துவார் என்று சொன்னது, இவர் சாகலேன்னு சொல்லுது. ஆனால் நான் சாக மாட்டேன்னு கர்த்தர் அறிவார் என்று சொல்லுது. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறினாலும் சாக மாட்டேன் என்கின்ற ஞானம் எனக்கு வரக்கூடாது. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ சாப்பிட்டால் செத்துடுவாய் என்று. கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஞானம் தான் எனக்கு வர வேண்டுமே தவிர, இந்த பிசாசானவன் கொண்டு வந்து போட்டோன்னே ஓகே நான் சாக மாட்டேன் என்று கர்த்தர் அறிவார், அதனாலே நான் இதை புசித்தாலும் நான் சாக மாட்டேன் உயிரோடு இருப்பேன் என்று புசிக்கின்றதற்கான ஞானம் எனக்கு உருவாகக்கூடாது. எனக்கு ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நாங்கள் நீதிமொழிகளிலே வாசிக்கலாம். நீதிமொழிகள் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது தெரியுமா? ஞானம் என்னது என்று உணர்த்து வைக்கின்றது. சாலமோன் அந்த எழுதி வைத்தார், அவர் உயிரோடு இருக்கும் மட்டும் அவருக்கு ஞானம் வரவில்லை. அவர் வாலிபனாய் இருக்கும்போது, ராஜாவாய் இருக்கும்போது, அவருடைய கண்களில் இச்சை வரும்போது, அவர் சகலவற்றையும் செய்யும் போது அவருக்கு ஞானம் பிறக்கவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் தனக்கு மரணத்துக்கு எதுவாய் வந்துவிட்டது என்று அவர் அறிந்த பின்பு அவர் இவைகளை எழுதி வைக்கின்றார். ஏனென்றால் பிள்ளைகளே கவனமாயிருங்கள் என்று சொல்லி. நாங்கள் சிலவில் நினைக்கிறோம் பைபிள் இதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுதுன்னு. பைபிள் பாவத்தை அக்செப்ட் பண்ணல. அங்கு பைபிள் ஜீவனையும் காட்டுகிறது, மரணத்தையும் காட்டுகின்றது. நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு போனால் ஆனால் ஜீவனுக்கு எதுவான வழிகளே போவோம். மரணத்தை தெரிந்து கொள்ளுவோமானால் மரணத்துக்கு எதுவான வழிகளுக்குள்ளே கடந்து போவோம். அந்த ஆதாம் மூலமாய் இழந்த ஜீவனை மீண்டும் நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு நான் என்னுடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கின்றது, சாவாமை இல்லதாக இருக்கின்றது, மரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாததாய் இருக்கின்றது. என்னுடைய ஜீவன், நாட் சரீரம். சாவாமையை குறித்து பேசுகின்றார்கள், அது சரீரத்துக்கு சாவாமை இருக்கு, அது தவறானது. நான் சொல்லுகிறது என் ஆவிக்குள்ள இருக்கின்ற என் ஆத்மாவை குறித்து. தேவன் அந்த ஆத்மா, அந்த ஆத்மா என்றென்று கர்த்தரோடு வாழும்படி எனக்கு இன்றைக்கு கிறிஸ்துவினாலே மீண்டும் ஜீவன் கொடுக்கப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதாம் இழந்தாரு, மீண்டும் தேவன் எங்களுக்கு அதை பெற்றுக் கொடுத்திருக்காரு. அதை நாங்கள் மீண்டும் இழந்துவிடாதபடி பாதுகாக்கத்தான் பரிசுத்த ஆவியானவரையும் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. பின்பும் நாங்கள் அதை இழந்து போவோமானால் பரிதபிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அதனாலே தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகின்ற காரியம், மத்தேயு 24 ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருக்கத்தக்கவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். நான் இதை வாசிக்கவில்லை, நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 7, 8 வசனம் சொல்லுகின்றது, கிருபையாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு தேவன் பாவ மன்னிப்பை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை மாத்திரமல்ல, சகல ஞானத்தையும் சகல புத்தியையும் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? பிசாசின் தந்திரங்களை, பிசாசின் வஞ்சனைகளை அறிந்திருந்து அவன் எங்களை வஞ்சிக்க வரும்போது, அவனை எதிர்த்து நின்று அவன் எங்களுக்கு விரோதமாய் வரும்போது அந்த எதிரியை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய ஜீவனையும் கொடுத்து அவர் அந்த ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்குள்ளே பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி
அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எங்களுக்கு எப்படி ஞானத்தையும் புத்தியையும் அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால், பிசாசை எதிர்த்து நிற்க, அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க, கள்ள போதனைகளை எதிர்த்து நிற்க, எங்களை வஞ்சிக்கிறதான போதனைகளை எதிர்த்து நிற்க, எங்களை அழித்து போடும்படி வருகிறதான அந்த பொல்லாத போதனைகளை இனங்கண்டு, இது தேவனால் உண்டானது, இது வஞ்சிக்கின்ற பிசாசினிடத்தில் இருந்து வருகின்றது, இது சர்ப்பமாகிய பாம்பிடத்தில் இருந்து வருகின்றது, எனக்கு மரணம் இல்லை என்று காட்டுகின்றது, ஆனால் அதுக்குள்ளே மரணம் இருக்கின்றது, அதனாலே இந்த மரணம் இல்லை என்று காட்டுகின்ற அந்த வழிகளே நான் போய் மரணத்துக்குள்ளே விழுந்து விடக்கூடாது, கர்த்தர் காட்டுகின்ற ஜீவனுக்குள்ளே நான் போக வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்கு கூட கொடுக்கின்றது என்று சொல்லி, அந்த ஞானமும் புத்தியும் எங்களுக்கு என்னத்துக்கு காணப்பட வேண்டுமானால், அந்த பிசாசு, நான் முதல் சொன்னது போல, பிசாசானவன் சொல்லுகிறான், நீ புசித்தாலும் மரிப்பதில்லை, தேவன் அறிவாரோ என்று சொல்லி, அந்த ஞானத்துக்கு புத்திக்கு இல்லை. எங்களுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதான ஞானமும் புத்தியும். அதாவது நீ பாவம் செய்தால் சாக மாட்டாய் என்று கர்த்தர் அறிவார் என்று பிசாசு சொல்லலாம், ஆனால் நீ பாவம் செய்தால் சாவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். அதனாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு நடக்க பிதாவே எனக்கு ஞானத்தை புத்தியை விவேகத்தை தாரும் என்று சொல்லி, அந்த ஞானத்தையும் புத்தியையும் நாங்கள் நாட வேண்டும். நாங்கள் நாட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 2:1 சொல்லுகிறது, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து என்று சொல்லி. அப்ப நீதிமொழிகள் அந்த மூன்றாவது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் நாங்கள் நினைக்கிறோம் சில வேளைகளில் சங்கீதம் ஒவ்வொரு நாளும் காலையில் 5 அதிகாரம் வாசிக்க வேண்டும், சங்கீதம் ஒரு நாளைக்கு 5 வாசிக்க வேண்டும், நீதிமொழி 1 வாசிக்க வேண்டும், பைபிளிலே மற்ற அதிகாரங்கள் 4-5 வாசிக்க வேண்டும். வாசித்து நாங்கள் கடந்து போகின்ற அந்த தினம் வாசிக்கின்ற அதிகாரங்கள் அல்ல இவைகள். இவைகள் எங்களுக்கு புத்தியை தெளிவிக்கின்றது. நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. எது தீங்கு, எது மரணத்தை பிறப்பிக்கின்றது என்று அறிந்து நீ அதை விட்டு விலகு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்று சொல்லி. 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை, என் போதகத்தை விடாதிருங்கள் என்று சொல்லி. நீதிமொழிகள் 4:2, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். ஸோ இந்த பைபிள் எங்களுக்கு நல்ல உபதேசத்தை தருகின்றது. ஆனால் நாங்கள் சிலுவையில் அவைகளை விட்டு எங்களுக்கு பிரியமானதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வருகின்றதான போலியான மாயமான வசனங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகின்றோம். அது ஏன் வருகின்றது தெரியுமா? எங்களுக்கு உண்டாயிருக்கின்ற ஆசையின் நிமித்தம். உலகத்தில் உள்ளவைகள் மேல் உண்டான ஆசை, பணத்தின் மேல் உண்டான ஆசை, பணம் இருந்தால் எப்படி வாழலாம் என்கின்றதான கற்பனையின் ஆசை, அழகாக இருந்தால் அதை இச்சிக்கப்படத்தக்கதான ஆசை. எனக்கு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால், என் ஹஸ்பண்ட் 6 பேக்கோட பாடி பில்டராக இருந்தால் மற்றவர்கள் பார்க்கும் போது எனக்கு ஒரு பெருமை. அல்லது ஒரு ஆணை எடுத்துக்கொண்டால், என் மனைவி அழகாக இருந்தால் மற்றவர்களுக்கு முன்பாக என் மனைவி அழகானவள் என்கின்ற பெருமை, ஆசை. மற்றது தலைமுடி இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு டோப் ஒன்று போட்டு விட்டால் நான் அழகாக இருப்பேன் என்கின்றான். ஸோ நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் இருந்து எங்களுக்கு உண்டாயிருக்கிறதான ஆசைகள், இந்த ஆசைகள் போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் வாழுவதற்கான ஆசைகளை எங்களுக்கு காண்பிக்கின்றார்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து விட்டார்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா சகலதும் ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்கும். நாங்கள் நினைக்கின்றோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது சில எங்களுக்கு வேதனைகள் துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி சில வருகிறது தான். ஆனால் முடிவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும், வெற்றியாக தான் இருக்கும். ஏனென்றால் தன்னை நம்புகிறவனை கைவிடுகிறவர் அல்ல கர்த்தர். பிசாசானவன் ஏமாத்தி கூட்டி கொண்டு போயிட்டு நடுவில் விட்டு பாதாளத்துக்குள்ள விட்டுட்டு போயிடுவான். ஆண்டவர் பிடிச்சாருன்னா அப்படியே தான் கூட்டிட்டு வருவார், கையை விட மாட்டார். இடையில பிசாசு வந்து சோதிக்க வந்தாலும் சோதிக்க போறியும், ஓகே சோதிச்சுப்பாரு. ஆனால் அவனுடைய ஜீவனில் உங்களுக்கு அதிகாரம் உனக்கு இல்லை. சும்மா விடமுட 2 நோயை கொடு, 2 முள்ளு கொடு, அவன் சொரிஞ்சு கணிச்சிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. பிறகு அவனை முழு சரீரமாக்கி உருவாக்கி அவனுக்கு உள்ளது எல்லாத்தையும் கொடுத்து அவன் இழந்தது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு அதிகமாய் கொடுத்து அவனோடு இருக்கிறவர் தான் கர்த்தர். அப்படி செய்கிறவர் தான் கர்த்தர். சிலவர்கள் சொல்லுவார்கள், டே இவன் என்னை பார்த்து கூட சொன்னவர்கள், இவன் சேச்சேன்னு ஓடுறான், இயேசு ஓடுறான், இவனுக்கு இடத்துல ஒன்றுமே இல்லை, இவன் தன்னை உழைக்கிறது எல்லாத்தையும் யாருக்கும் கொடுக்குறான், ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வைக்கிறான், இல்லை இவன் ஒன்றுக்கு முதவாதவன் என்று என்னை பார்த்து சொன்னவர்கள் கூட உண்டு. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறானோ அவன் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். அவன் நம்பிக்கை முழுவதும் அவனிடத்தில் இருக்கிற பணம் அல்ல, இல்லாத பணம் இல்லை, மற்றது அவனுக்கு தேவையான கர்த்தரை மட்டும் நம்பீரு. இன்றைக்கு என்ன பார்க்காதே, நான் சொல்வேன் என்றால் என்ன பார்க்காதே ஜோயல், என் குறைவு பார்க்காதே ஜோயல், என்னிடத்தில் உள்ளதை பார்க்காதே, இல்லாததை பார்க்காத. கர்த்தர் ஒருவரையே பார், கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் மனுஷன் முன்பாக நான் நடிக்கலாம், நான் கர்த்தரை மட்டுமா நோக்கி பார்க்கிறேன், அல்லது பணத்தின் மேலே நான் சார்ந்திருக்கின்றேனா, அல்லது பணத்தை சார்ந்திருக்கின்றேனா, பெருமையை, உலகத்தை, மற்ற காரியங்களை நான் சார்ந்திருக்கின்றேனா, அல்லது தேவனையும் அவருடைய வார்த்தையை மட்டும் நான் சார்ந்திருக்கிறேனா என்பது, அல்லது ஒருவன் சார்ந்திருக்கிறானா என்றது, அல்லது ஒரு ஆள் எக்ஸன் என்ற நபர் கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கின்றாரா, அல்லது மற்ற எல்லாவற்றையும் சார்ந்திருக்கின்றாரா என்றது கர்த்தர் அறிவார். தன்னை மட்டும் சார்ந்திருக்கிறவரை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். பூமியிலே பார்வைக்கு தெரியலாம். நான் அதிக நேரம் எடுக்கும் என்றபடியினால் நான் இதை எடுக்கவில்லை. பைபிளிலே ஒருவர் இருந்தார். அவர்தான் ஒரு ஆசாரியன். அந்த காலத்திலே ஆசாரியர்கள் என்றால் பெரிய செல்வ செழிப்போடு இருப்பார்கள். அந்த ஆசாரியன் தன் மனைவி கொண்டு சேர்த்து வைக்கல, பிள்ளை கொண்டு சேர்த்து வைக்கல. அவங்க கஷ்டத்தில் சாக ரெடி கிடக்கிறத சாப்பிட்டு செத்து போகும்ட்டு அந்த வாழிட்ட வீட்டுக்கு தான் ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். 400 விதவை. எலியா 400 விதவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டான், அல்லாமல் வேறு ஒருவரிடத்திலும் அனுப்பப்படவில்லை என்று பைபிள் சொல்கிறது. ஏன் அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார் என்றால், அந்த மனுஷனும் அந்த மனுஷன் கர்த்தரை மாத்திரம் பார்த்து வாழ்ந்தவனாயிருக்கிறான். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கர்த்தரை பார்த்து வாழ்வோமானால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்விலே இல்லாதவைகள் எல்லாம் இருக்கின்றவைகளாய் மாறும். நாங்கள் எபேசியர் 5வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். கணவன் மனைவி குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 21வது வசனம், தேவ பயத்தோடு தேவனுக்கு பயந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ்வது அவசியமாயிருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். சில காரியங்கள் மனைவி சொல்லும் பொழுதும் மனுஷன் கணவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிறவைகள் கீழ்ப்படிவென்கின்றத மீனிங்களே அதை அவர் எழுதி வைத்துக் கொள்ளுகிறார். கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுன்றது அடிமை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கணவன் சொல்லும் போது அதை மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனைவியும் கர்த்தருக்குள்ளாக சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வார்த்தை எப்படி சொன்னால், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது
அவசியமாக இருக்கின்றது. கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி புருஷர்களின் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். இது கட்டளை. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம் கடைசியாய் நாங்கள் வாசித்து முடிப்போம். மத்தேயு 7:24-26. 7:24 சொல்லுகிறது. அந்த மத்தேயு எல்லாருக்கும் தெரியும். 5வது அதிகாரத்தில் இருந்து 7வது அதிகாரம் மட்டும் மலை பிரசங்கம் மட்டும் நாங்கள் சொல்லுவோம். அது அவ்வளவும் எங்கட தமிழில் சொல்றோம்னா அவ்வளவும் பொக்கிஷம், அவ்வளவும் தங்கம். அவ்வளத்தையும் வாசித்து அப்படியே நடந்தாலே நித்திய ஜீவன் தான். மற்ற பைபிளில் மற்ற வசனங்களை வாசிக்காவிட்டாலும் அவ்வளவும் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் அதை மலை பிரசங்கம் என்று ஸ்பெஷலாக சொல்லுகிறார்கள் தமிழிலே. அந்த அதிலே அவர் சொல்லிக்கொண்டு வரும்போது ஆண்டவர் 7வது வசனத்தில் 7வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்படுவேன் என்று. தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் புத்தியுள்ளவன் என்று சொல்லி 26 சொல்லுது. அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவனை, அந்த மனுஷனை எப்படி என்றால் மண்ணுக்கு மேலே வீட்டை கட்டினவனுக்கு ஒப்படுவேன் என்று. ஏன்னா அது எந்த நேரமும் ஒரு சின்ன மழை வந்தால் கூட அது இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த கன்மலையின் மேல் அந்த தன்னுடைய வசனங்களை கேட்டு அந்த கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவன், கன்மலை கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர். அதாவது கன்மலை ராக், அதிலே கட்டும்போது புயல் வந்த போதும் அது அசையாது என்று சொல்லி ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்பட்டு நிற்பானால், ஒருவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வந்து விழுந்து முளைத்து விட்டதானால் அவனுக்கு கர்த்தர் அவரோடு கூட இருப்பார். இந்த லண்டன் தேசத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விசுவாசி இருந்தார். எஸ்தருக்கு தெரியாது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், வந்த பின்பு நாங்கள் அவங்களை சந்திக்கலை. ஒரு வாலிபனாக இருந்தான். திருமணம் பண்ணிவிட்டார். சரியான வைராக்கியம், கர்த்தர் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. நோய் அவருக்கு வந்துவிட்டது. அவர் சொன்னார், நான் சாவதே இல்லை என்று சொல்லி. அவன் சொன்னான், நான் சாவதே இல்லை, இந்த சரீரம் சாகாது, எனக்குள்ளே நோய் இருக்குது, நான் சாகாது. ஹாஸ்பிட்டலே டாக்டர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டாங்க, நீ செத்து போயிடுவாடான்னு. ஏன்னா கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆனால் ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியாது. டாக்டர் சொல்லி விட்டாங்க, நீ இந்த நாளுக்குள்ள இவ்வளோ நாளுக்குள்ள சாக போகிறான்ட்டு. அவன் சொன்னான், எனக்கு தெரியுமா, அவர் சொன்னார், நான் சாவது இல்லை. ஏன்? இந்த பைபிள் சொல்லுது நீ சாகிறல்ல, என்ன நம்பி இருந்தான். கிட்னியை உருவாக்கினவரும் அவர் தான், வைத்தவரும் அவர் தான், அவருக்கு ஜீவனை கொடுத்தவரும் அவர் தான். இன்றைக்கு இந்த கிட்னி செத்து போய் உயிருக்கு, இந்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறவரும் அவர் தான். மீண்டும் இந்த கிட்னிக்கு ஜீவனை கொடுத்து அந்த சரீரத்தை எழுப்பி நிற்க வைக்க பண்ண வல்லமையுள்ளவரும் அவர் தான் என்று சொல்லி. அப்போ அவருக்கு கிட்னிக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அவர் வேண்டாம்னு சொல்லிவிட்டார். மனைவி இல்லை ப்ளீஸ் என்று சொல்லி ஒரு கிட்னி மாற்றணும், ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. வேலை செய்யும் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி வச்ச கிட்னி வேலையே செய்யலை, மற்ற கிட்னி வேலை செஞ்சு இன்றைக்கு மால் உயிரோடு இருக்குது. நான் சொல்கிறேன், இது இன்றைக்கு நடந்த ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷமா 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கும் வந்தால் லண்டனில் உயிரோடு இருக்கு. டாக்டர்ஸ் ஷாக். ஏனென்றால் இவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மனைவி விரும்பினது நிமித்தம், மற்ற சர்ச்காரர்கள் விரும்பினது நிமித்தம் அவன் அதை அனுமதிச்சான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? வச்சது ஆப்ரேஷன் பண்ணி வச்ச கிட்னியை வேலை செய்யாமல் பண்ணிட்டு, வேலை செய்யாமல் இருந்த கிட்னியை வேலை செய்ய வச்சு இற்ற வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார். ஏன் நான் இதை சொல்றேன்டா, கர்த்தரை நம்பினவன் உண்மையாய் போலியா இல்லை, கர்த்தரை நம்பினவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், ஒரு குடும்பம் நாங்கள் இருக்கின்றோம். எந்த கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியுங்க. ஏனென்றால்
வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. எங்களை பார்க்குறவன் அவன் கீழ்ப்படுகிறது என் நிமித்தம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாங்கள் கீழ்ப்படுகிறது என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ஏன் கீழ்ப்படுகிறோம் தெரியுமா? தேவன் எனக்கு கட்டளை இருக்கின்றார். அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நான் களவெடுக்க மாட்டேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கார் நான் போய் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கார் நான் இன்னதற்குரியதை இச்சித்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கின்றார் நான் ஒருவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கார் நான் இன்னொருத்தனை இழிவாய் பார்க்க மாட்டேன். அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அவனை நேசி என்று நேசிப்பேன். நிறைய காரியங்களை குறித்து பேச உண்டு. ஆனால் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறான். நம்ம ஜோவான் 1 ஜோவான் 4வது அதிகாரத்தில் பின்னுக்கு வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். அவைகள் பாரமானவைகளும் அல்ல, அவைகள் இலகுவானவைகள். என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது இலகு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ அவர் அதை இலகுவாக்கி எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் அவைகளை கை கொண்டு கைப்பிடித்து நடக்க தேவனுக்கு உதவி செய்வாராக. பிதாவை இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர், உம்முடைய பிள்ளைகள் குடும்பம் என்பதை பார்க்கிலும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் காணப்பட நீங்கள் எங்களை நடத்துகிறீர். எப்படி ஏன் நான் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், உமக்கு கீழ்ப்படியாதபடி என்னை வஞ்சித்துவிட, தள்ளிவிட, என்னை மரணத்துக்குள்ளே அனுப்பிவிட ஒருவன் வெளியில் சுற்றி திரிகிறான். அவனுக்கு தெரியணும் என்ன அவனால் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி. எப்படி இயேசுப்பாவை அவனால் வெல்ல முடியலையோ, எப்படி இயேசுப்பாவை அவனுடைய விலைகளை விழுத்த முடியலையோ, அதே மாதிரி என்னையும் அவன் விலைகளை விழுத்த முடியாது என்று அவன் ட்ரை பண்ணினாலும் தோற்று போகணும் இயேசுப்பா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம். பிதாவை இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இங்கே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இதை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஒவ்வொரு சிந்தை உண்டாயிருக்கட்டும் இதயத்தில். ஏசப்பா, அவை பிசாசு எதிர்த்து வந்தபோது ஏசப்பா அவனை வென்றது போல அவன் எந்த காரியத்திலே எனக்கு எதிராக வந்தாலும், அவனை என்னை வஞ்சிக்க வந்தாலும் நான் அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி ஜெயிக்க எனக்கு இயேசப்பா உதவி செய்திருக்கிறார். அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார், அவருடைய ஞானத்தை தந்திருக்கிறார், அவருடைய வசனத்தை தந்திருக்கிறார். நான் அவனை ஜெயிப்பேனே அல்லாமல் பிசாசானவர் என்னை ஜெயிக்க நான் எப்பொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கின்ற இறுதியங்கள் சிந்தைகளிலே உள்ள ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, நீர் சொன்னீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் எச்சரிக்கையாயிருக்கிற செய்ய ஆண்டவரே, சகலவற்றை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.